இஸ் இட்? ஆமா சார், என் 2 கண்ணாலையும் பார்த்தேன். ஏய், நீ என்ன பரமேஸ்வரனா 3 கண்ணால பாக்குறதுக்கு? பி சீரியஸ் டாடி. அவனை கொன்னாதான் என் ஆத்திரம் அடங்கும். Very bad, my son. Killing a person and going to prison will never solve this problem. இத தமிழ்ல சொல்ல போனாக்கா, ஒருத்தனை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போறதுனால இந்த பிரச்சனை தீர்ந்துப்பா. பொறுப்பை எங்கிட்ட விட்டுடு. பெட்ரோல் விலை நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது. இப்படியே போனா ஆட்டோவுக்கு தண்ணி ஊத்திட்டு தான் ஓட்ட முடியும். சரி போட. அந்த வீட்டுக்கா? ஏன் அந்த வீட்டுல என்ன தீட்டா பட்டிருக்குது? வரமாட்டேன்னா வரமாட்டேன். வரமாட்டியா? கைலாசம், இந்த சவாரி முன்னால ஓ வண்டி தான் நிக்குது. சட்டப்படி ஒன்னதுல தான் ஏறுவேன். என்னையா சட்டம் கிட்டம்னு பயமுறுத்துற? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். தூக்குலையா போட்டுருவாங்க? ஏற்கனவே தூக்கு போட்டதெல்லாம் பார்த்தது இல்ல போல இருக்கு. இந்த பூச்சாண்டி வேலையில நம்மகிட்ட ஆகாது. பாரு, ஆட்டோ ரிக்ஷா கூப்பிட்டா நீ பூச்சாண்டி கீச்சாண்டி அந்த ஆண்டி இந்த ஆண்டி கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுற. எனக்கு கோபம் வந்துரும். ஆமா கைலாசம், இந்த சவாரியை ஏத்திட்டு போற. கைலாசமாவது வைகுண்டமாவது ஒண்ணு. நான் முத வண்டியில தான் ஏறுவேன். முடியாது. தள்ளு தள்ளு. என்ன பெரிய அல்சாட்டி பண்ணிட்ட? நீ ஏன் அழிச்சாட்டியம் பண்ற? நீ பேசுற பார்த்தா பெரிய மனுஷன் தெரியும். காட்டுறேன் நான் பெரிய மனுஷனா இல்லையான்னு. சரி வந்து ஏரியா. என்ன அலட்சியமா கூப்பிடுற? ஓசியில கூப்பிட்டு போற மாதிரி. இது என்ன அதை அடைச்சு வச்சிருக்க? எப்படி வந்து ஏறு. சுத்தி வந்தா என்ன நடக்கிறமா? எப்படியா ஏறி உட்காரியா. இன்னொரு முக்கியமான விஷயம், பிளாட்பாரத்திலே தான் நீ போகணும். நடு ரோட்ல போனேன்னா பஸ் லாரி எல்லாம் வரும். என் நஞ்சு பறக்கு பறக்கு. தலைய நீயே அடிச்சுக்கிற. என்ன நான் நின்னுகிட்டு இருக்கிறேன், ஸ்டார்ட் பண்றேன். புரியாத பயலா இருக்கிறீங்க. சீ. பாப்பா வா. என்ன இங்கே நின்னுட்ட? சரி அங்கே நில்லு. ஐயா, கடைக்கு போயிட்டு ஆட்டோல வந்தேன். என்கிட்ட சில்லறை இல்ல. நீங்க கொஞ்சம் கொடுத்து அனுப்புங்க. வாங்க ஆட்டோ ராஜா, இப்படி உட்காருங்க. ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவர் என்ன போல பெரிய மனுஷன் முன்னாடி எப்படி சரிசமமா உட்கார்றதுன்னு யோசிக்கிறியா? என்ன சாப்பிடுறீங்க? விஸ்கி, ரம், ஜின், பீர், ஜூஸ், காஃபி, ஹார்லிக்ஸ், போன்விட்டா, டீ. ஒன்லி மீட்டர் சார்ஜ். மீட்டர் சார்ஜ். சில்லறை இல்ல. உங்ககிட்ட 100 ரூபாய்க்கு கூட சில்லறை இல்ல. என்கிட்ட எவ்வளவு சில்லறை இருக்கு தெரியுமா? இந்த ஊர்ல ஓடுற ஆட்டோ ரிக்ஷா பூரா விலைக்கு வாங்குற அளவுக்கு சில்லறை இருக்கு. என் பொண்ண நீ லவ் பண்ற. காதலுக்கு சில்லறை முக்கியம் இல்ல சார், மனசுதான் முக்கியம். அப்ப எவ்வளவு பணம் கொடுத்தா உன் மனசை மாத்திக்குவ? 10,000, 20,000, 40,000, 60,000, 80,000, லட்சம். இவ்வளவு வச்சுக்கிறதுக்கு உன் பாக்கெட்ல இடம் போதாது. இதுல வச்சுக்க. தேங்க்யூ, நான் வரேன். வரக்கூடாது, போ.
சில்லறையா? என்ன மேன்? நாய்க்கு எலும்பு துண்டை தூக்கி போடுற மாதிரி 5,00,000 ரூபாய தூக்கி விட்டெறிஞ்சாரு. ராஜா பையன் வாயை மூடிக்கிட்டு போயிட்டான். பவானி அவனை போய் மீட் பண்ண போறா. எஸ், மீட் பண்ண உடனே டார்லிங் forget me அப்படின்னு சொல்லுவான். தமிழ்ல சொல்ல போனா அன்பே அம்மா என்ன மறந்துடு அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னு சொன்னா குழந்தை என்னையா செய்யும்? புதுசா என்ன செய்யும்? வீட்டுக்கு வந்து குய்யோ முறையோன்னு ஆடும். சும்மா எரியா. உடனே நான் இந்த மாதிரி அன்னக்காவடி பையில நம்புனது தப்பு, நம்ம ஜானியை கட்டிக்கிட்டு சந்தோஷமாயிருன்னு சொல்ல போறேன். வேற வழி இல்லாம என் பையனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல போறா. உடனே முடிச்சிருவான் கல்யாணத்தை. டாடி, வாமா வா வா. இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டே இருந்தோம். உனக்கு ஆயுசு 101. அது என்ன டாக்டர் மொய் எழுதுற மாதிரி 101? அட ஒரு வருஷம் கூட இருந்துட்டு போட்டுமையா. ரொம்ப தேங்க்ஸ். டாடி, இந்த நெக்லஸ் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. யாருமா வாங்கி கொடுத்தது? என்னை கட்டிக்க போறவரு. ஏண்டா, எனக்கு தெரியாம கல்யாணத்துக்கு முன்னாடி நகையெல்லாம் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டியா? நான் வாங்கி கொடுக்கல டாட். நீ வாங்கி கொடுக்கலையா? நான் வேற யாருமா வாங்கி கொடுத்தது? நான் தான். என்ன முழிக்கிறீங்க? நீங்க கொடுத்த ₹1,00,000 தான் இதை நான் வாங்கி போட்டேன். இந்தாங்க பில். மீதி பணம் ₹200 60 பைசா. My dear son, what happened? கண்ணா, கண்ணா, எழுந்துடா, எழுந்துரு, எழுந்துருப்பா. எப்பா ஒண்ணுமே இல்லையே. பாட்டில் பண்ணி ஒரு சோடா ஒண்ணு வாங்கிட்டு வா. என்ன டாக்டர் நீங்க? இருக்கிற சோடாவை 2 பேர் உடைச்சு போட்டானுங்க. புது சோடாவுக்கு எங்க போறது? ஜிஞ்சரை தடவுங்க. உன் பழைய புத்தி உன்னை விட்டு போலையே. அது பேரு ஜிஞ்சர் இல்லையா, டிஞ்சர். ஏதோ ஒரு கழுதையை தடவுங்க. கமான் பாய், கமான். அம்மான் பாய், விவஸ்தை கட்டவன். எல்லாம் ஒரு டாக்டர். அப்புறம் முள்ளையும் சேர்ந்து குடிக்கிறானுங்க. இதுல டாக்டர் வேற. உங்களுக்கு ஒண்ணு அடிபடலையே? ஐயோ ஐயோ, எதுக்கு எடுத்தாலும் இதையே காட்டுற. என்ன அடிங்க? கண்டமணி, இவனை நிறுத்திட்டு போ. டாடி, வெளியே டாடி, டாடி ப்ளீஸ் வேண்டாம் டாடி. வேணும்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு மறுபடியும் அடிங்க. நிறுத்து, 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 நிறுத்து. என்ன சார் அத்வானமான இடத்துல இறங்கிட்டீங்க? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. எவ்வளவு ஆச்சு? ₹20. இந்தா. சார் நான் இன்னும் வெயிட் பண்ணி கூட்டிட்டு போறேனே. வேண்டாம், நீ போ, நான் பாத்துக்கிறேன்.
எஸ். அப்படியா? வெரி குட் வெரி குட். அவனை க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? இதோ வரேன். அன்னைக்கு என்ன பார்த்ததும் நீ என் பொண்ணுமான்னு சொன்னாங்க. ஆனா சின்ன வயசுலயே என் அம்மா இறந்துட்டதா அப்பா சொல்றாரு. எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. ஆமா, இப்ப அவங்க எங்க இருக்காங்க? டாக்டர் வைத்தியநாதனோட பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருக்காங்க. இந்தா சாப்பிடு. வேண்டாம். என்ன சாப்பிட போறியா இல்லையா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். என்ன இப்படி கொடுமைப்படுத்துறதை விட கொஞ்சம் விஷம் இருந்தா கொடு, அதை சாப்பிட்டுறேன். சாப்பிட மாட்டியா? பயப்படாதீங்கம்மா, உங்களை உங்க பொண்ணுகிட்ட அழைச்சிட்டு போதான் வந்திருக்கேன்.